எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்ற 125வது குறள். இது அடக்கமுடைமை என்ற அதிகாரம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, அடங்குதல் என்பது ஏதோ அடங்கி வாழ்வது அல்ல, அனைத்தும் அறிந்த நிலையில் கூட அமைதியாக இயங்கக்கூடிய ஒரு அற்புத பெரிய குணம் இருக்கிறதே, அதுதான் அடக்கம். அந்த அடக்கம் எல்லோருக்கும் தேவை என்பதிலே வள்ளுவருக்கு மாறுபட்ட கருத்து இல்லைங்க. எல்லாரும் அடக்கமாக தான் இருக்கணும். ஆனா குறிப்பா இந்த செல்வர்க்கு அது மேலும் செல்வம் தகைத்து என்று எழுதுகிறார். இப்போ செல்வர்கள் செருக்குட என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பொருள் இருக்குன்னு அந்த ஆணவத்தோட ஆடு கம்பீரமா போவாங்க. ஆனா அவர்கள் கூட அந்த செல்வர்க்கு செல்வத்தை சேர்ப்பது, ஆக்கத்தை சேர்ப்பது எது என்றால் இந்த பணிவு தான். எல்லாம் இருக்கும் நிலையில் கூட பணிவோடு அடக்கமுடன் இருக்கக்கூடிய ஒருவரை இந்த வையகம் போற்றி நிற்கும், தாங்கி நிற்கும், அவர் புகழ் உச்சரித்து நிற்கும். அதுவே அவர்களுக்கு செல்வம் தகைத்து செல்வத்தினுடைய நிலை என்று சொல்லுகிறார்.